Naresh Kumar. நான் வந்து இங்கே பெசன்ட் டெக்னாலஜிஸில் வந்து பவர் பிஐ ட்ரெயினராக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பேசிக்காக பவர் பிஐனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் பவர் பிஐனா என்னன்னா இட்ஸ் அ டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு டேட்டா இருக்க ஒரு கம்பெனி ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ஏதோ ஒரு ஹோட்டல் ஒரு பேங்க் ஒரு ஐடி கம்பெனி எங்கேனாலுமே நமக்கு டேட்டா தான் இருக்கும். எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷனுமே ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்து நம்ம அதை ஒரு விஷுவலைஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இதில் ஒரு ஒன்லைன் சிம்பிள் ஸ்டோரியாக சொல்லணும்னா டேட்டா விஷுவலைசேஷன் மூலமாக ஒரு டேட்டா பற்றின ஒரு நாலேஜே இல்லாத ஒரு பர்சனுக்கு கூட நம்மளால் வந்து அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ எக்ஸல் எடுத்தோம்னா எக்ஸலில் நமக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸில் நிறைய டேட்டா போட்டு வச்சுருக்கோம். பட் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பர்சன் கிட்ட காமிச்சு இதுலேருந்து இந்த பர்டிகுலர் டேட்டில் இது மட்டும் வேணும்னு கேட்டோம்னா நம்ம உட்காந்து தேடி எடுக்கிற மாதிரி. ஆனால் இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம பவர் பிஐயில் ரெக்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா பவர் பிஐயில் நம்ம ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் அதை யூஸ் பண்ணி இந்த டேட்டில் இதுன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பண்ணி வச்சுக்கோம். நம்ம அந்த டேட்டை கிளிக் பண்ணாலே போதும் அந்த டேட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை நம்ம தனியாக பார்த்துக்கணும். சிம்பிளான ஒரு பிபிடி மாதிரி நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக எக்ஸலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சப்போஸ் நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் இதுவுமே வந்து ஒரு பவர் பிஐ ஒரு மைக்ரோசாஃப்ட் டூல் தான், எக்ஸலுமே ஒரு மைக்ரோசாஃப்ட் டூல் தான். பட் ஸ்டில் எக்ஸல் இருக்கும் போது எதுக்கு பவர் பிஐ கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பவர் பிஐயில் பண்ணுற எல்லாமே எக்ஸல்லையும் பண்ணலாம். பட் பண்ணியும் ஏன் புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸலில் வந்து மல்டிபிள் பேஜஸ் போக முடியும், மல்டிபிள் பேஜஸ் விஷுவலைசேஷன் பண்ண முடியாது, சிங்கிள் பேஜில் பண்ண முடியும். அந்தளவுக்கு அது எஃபிஷியன்ட்டும் கிடையாது. ஆல்சோ வந்து எக்ஸலில் வந்து நம்மளால் அஷூரில் போட்டு வைக்க முடியாது. அஷூர் மீன்ஸ் பேக்கப் கிளவுட். இப்போ கூகுளுக்கு வந்து கூகுள் டிரைவ் இருக்க மாதிரி மைக்ரோசாஃப்ட் அஷூர், அந்த அஷூர் நம்மளால் போட முடியாது. வேறஸ் நம்ம பவர் பிஐயில் பண்ணுறது அஷூரில் போட்டு வைக்கலாம். ஸோ ஃபர்தர் கிளாஸஸில் ஃபர்தர் வேறு பர்சன்ஸ் வந்து எடுத்து நம்ம டேஷ்போர்டை எடுத்து அடுத்த பர்சன்ஸ் கூட நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அண்ட் எக்ஸல் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. பவர் பிஐ இன்னும் கூட எஃபிஷியன்ட். எக்ஸலை கம்பேர் பண்ணும்போது பவர் பிஐ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால தான் புதுசாக தனியாக ஒரு டூல் க்ரியேட் பண்ணி நமக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இதில் வந்து பவர் பிஐயில் விஷுவலைசேஷன் பண்ணுறோம் எல்லாமே நம்ம இதெல்லாம் பேசிக்காக பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம நிறைய இன்னும் கூட பண்ணலாம். எப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பண்ணலாம், டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணுறது வந்து நம்ம ஃபர்தராக வர கிளாஸஸில் நம்ம வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு பேசிக் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் ஃபர்தர் வீடியோஸ்க்காக வந்து பெசன்ட் டெக்னாலஜிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.